இந்தியா யாரோட என்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு தேர்வு செய்வதற்கான உரிமை, வர்த்தகம் செய்வதற்கான உரிமை இந்தியாவுக்கு வேணும் தானே சார்? அந்த ஃபங்ஷனல் அட்டானமி அப்படிங்கிறது ஆமா. வேணும் தானே? வேணும் தானே? ஆனா அதை செயல்படுத்தினா பவர், உலக அளவுல பவர் யாருக்கு இருக்கோ, அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு அது இடைஞ்சலாக இருக்கு. அது அவங்க வந்து அதுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. அப்படின்னா சப்மிசிவா போனா, அதிகாரத்துக்கு அடிபணிந்து போனால் ஒரு வேளை பெனிஃபிட் இருக்குமா அப்படின்னு சிலர் வந்து கருத்துக்களை முன்வைக்கிறாங்களே. அப்போ நம்ம அட்டானமியை பாதுகாக்கிறது முக்கியமா, இல்ல அடிபணிந்து போவது முக்கியமாங்கிற கேள்வி வருது. ஒன்றிய அரசோடு இணக்கமாக போக வேண்டும், அப்பதான் இங்க தேவையான திட்டங்கள் கிடைக்கும்னு சொல்றதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அதிகமாக வித்தியாசம் இல்லை. ஒன்றிய அரசோட இணக்கமா போகணும்னு சொல்றதை மீறி போயிட்டாங்க. நான் அமித்ஷா வீட்டுக்கு போனா என்ன தப்புன்னு கேட்டாங்க. கேட்டாங்க. அந்த அளவுக்கு கேட்டாங்க. அதாவதுங்க, இதுல 2 அம்சம் இருக்கு. ஒண்ணு வந்து இந்திய நாட்டுக்கு ரஷ்யால இருந்து இப்படி ஆயில் வந்து கம்மியான விலையில வரும்பொழுது, அதனுடைய பலன்கள் வந்து இந்திய மக்களுக்கு அதிகமா போய் சேரணும்னு ஒன்றிய அரசு நினைத்தால், அது வெல்ஃபேர் ஸ்டேட். சரி. ஆனா இவங்க அப்படி நினைக்காம, பெரிய முதலாளிகளுக்கே பெரும்பாலான கச்சா எண்ணெய குடுத்து, அவங்க ப்ராசஸ் பண்ணி விக்கும்போது கொழுத்த லாபம் அவங்க அடையறாங்க. அப்படிங்கிறது வந்து வித்தின் த கண்ட்ரி நமக்கு அதுல வந்து அப்ஜெக்ஷன் இருக்கு. ஆனா அதே சமயம், நம்ம யார் கூட வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிறதையெல்லாம் வந்து டிட்டர்மின் பண்ற உரிமை வந்து அமெரிக்காவும் கிடையாது, எந்த அப்பனுக்கும் கிடையாது. நம்ம நம்ம வியாபாரம் பண்ணணும். நாளைக்கு ரஷ்யா வந்து இட் வாஸ் அ லாங் டெர்ம் ஆலி. இந்தியாவுக்கு ஏறக்குறைய நிரந்தர நண்பனாக இருந்த அந்த ரஷ்யா, நம்ம சீனா வார்ல மட்டும்தான் பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர்னு சொல்லி ரஷ்யா ஸ்டாண்ட் எடுத்துன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனா அதை தவிர மற்றபடி ரஷ்யா தொடர்ந்து நம்முடைய உற்ற நண்பனாகத்தான் இருந்திருக்காங்க. இன்னைக்கு சோவியத் யூனியன் இருந்தது, அடுத்து ரஷ்யா அதே ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அதுக்கு காரணம். அதாவது ரஷ்யாவுக்கு யாரெல்லாம் ரஷ்யாவை வந்து அடக்கி விடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்தியாவையும் அடக்கி விடணும்னு நினைக்கிறாங்க, சீனாவையும் அடக்கி விடணும்னு நினைக்கிறாங்க. அங்க இவங்க வந்து இது வாங்க மாட்டோம், ஆயில் வாங்க மாட்டோம்னு சொல்லி வெஸ்டர்ன் கண்ட்ரி சொன்ன உடனே உடனடியே சீனா வந்து ரஷ்யாட்ட நாங்க வாங்கிக்கிறோம் உங்க ஆயில்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இன்னைக்கு ரஷ்யாவை மிதிக்க நினைப்பவர்கள் நாளை எங்களை மிதிப்பார்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதே தான் இந்தியாவுடைய நிலைமையும். அதனால இந்த பிரிக் வந்து, அந்த பிரிக் கான்செப்ட் வந்து இட் இஸ் a வெரி குட் கான்செப்ட். பிரிக்ஸ் வந்து எதனால அந்த நாடுகள்லாம் பாருங்க, இந்தியா, சீனா, ரஷ்யா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, இவங்களுக்கு வந்து பொருள் வளமும் அதிகமா இருக்கு, ஹியூமன் ரிசோர்ஸ் இது மனித வளமும் அதிகமா இருக்கு. அப்ப இவங்க ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா ஒரு டாலர் ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டே உலகத்தை ஆளணும்னு நினைக்கிறவங்களுடைய கனவுகள் வந்து கொஞ்சம் தகர்க்கப்படும். அதனால இன்னைக்கு வந்து இவர் வந்து சொல்றாரு பாருங்க, நம்ம ஆயில் வாங்குறோமா அதனால வந்து அவங்களுக்கு வந்து ரஷ்யாவுக்கு வந்து நம்ம உதவுறோம், ஃபினான்ஸ் பண்றோமா. எனக்கு ஆயில் வந்து நல்ல விலை கிடைக்குது, நான் வாங்குறேன், அதுல உனக்கு என்ன வந்தது?